இப்போ வட்டி வாங்காதுன்னு சொன்னீங்க. ஆனா நபிகள் அந்த இறுதி தருவாயில மௌத்தாகும் போது அவருடைய மார்புக்கு அடமானம் வச்சிருக்காங்களா எப்படின்னு கேட்டீங்களா? அதாவது அடமானம் என்பது வட்டியும் ஒண்ணு கிடையாது. இஸ்லாத்தில் அடமானம் உண்டுங்க. ஏன்னா நீங்க அடமானம் என்றாலே வட்டியோட சேர்த்தே பார்த்து நீங்க பழகிட்டதுனா அதாவது இந்த அடமானம் என்பது வட்டியோடவே சேர்த்து நீங்க பார்த்து பழகினதுனால அந்த கேள்வியை கேட்கறீங்க. இஸ்லாத்தில் அடமானம் உண்டு. இவர் என்கிட்ட 1000 ரூபாய் கேட்கிறாரு. இவர் தருவாரா தரமாட்டாருன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன செய்வேன்? இந்தாங்க 1000 ரூபாய், இந்த பேப்பர் கடை என்கிட்ட தந்துருங்க. நீங்க எப்ப 1000 ரூபாயை தருறீங்களோ அப்ப திருப்பி வாங்கிக்கிறீங்க. கேரண்டிக்காக வாங்கி வைத்துக் கொள்ற அடமானம் இருக்குது, அது இஸ்லாத்துல உண்டு. ஆனா 1000 ரூபாய்க்கு அடமானத்தை வாங்கிட்டு அதுக்கு வட்டி வாங்குறாங்க பாருங்க, அது இஸ்லாத்துல கிடையாது. அடமானம் இன்னைக்கும் வாங்கலாம். நகையை கூட அடமானம் ஆள் கேட்கிற 2 ரூபாய் நான் எப்படி கொடுப்பேங்கிறேன். அந்த இல்லைன்ட்டாருன்னா திடீர்னு இறந்து போயிட்டாருன்னா எந்த ரெக்கார்டை வச்சு நான் வசூல் பண்றது? கடன் என்பது உதவிக்கு செய்வோம். உதவிக்கு செஞ்சதுனால உதவி செஞ்சவன் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்காக வேண்டி நான் கடன் வைத்து கேட்கிறேன்னா, இந்த வாட்சி 10,000 ரூபாய் வாட்சியா, இந்தாங்க 5,000 ரூபாய் தாங்கன்னு கேட்கிறேன். 10,000 ரூபாய் சும்மா சொல்லிட்டேன், அது ஒரு வித்திரம் விடாதீங்க. 10,000 ரூபாய் வாட்சி கட்டிருக்காண்டு ஒரு உதாரணத்துக்கு 1000 ரூபாய் வாட்சியா, நாங்க 500 ரூபாய் தாங்க, 1000 ரூபாய் வாட்சி தந்துட்டேன். 1000 ரூபாய் தந்துட்டு நான் 500 ரூபாய் தந்துட்டு வாட்சி வாங்கிக்கிறேன். இந்த ஒண்ணுக்கு தான் கொடுக்கலாம். அதே நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்ல தெரியுமா? இதை நான் அடமானமா வைத்த கொடுத்துட்டேன், இது என்னுடைய பொருளை என்னுடைய அவருடைய காசை வசூல் பண்றதுக்கு வரைக்கும் பிடிமானமா வச்சுக்கணுமே தவிர இவர் இதை யூஸ் பண்ணக்கூடாது. அது வட்டின்னு சொல்லுது இஸ்லாம். நம்பிக்கைக்காகத்தான் இதை ஒரு வச்சுக்கணும் வாங்கி. இவர் காதல போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்க கூட. நகைகள்லாம் பெண்கள் வாங்குறாங்க, அடமானம் வாங்கிட்டு அவங்க அணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அணிவது இருக்குது, அதுவே இந்த பயன்படுறது வட்டி தானே. கொடுத்த காசுக்காகத்தான் நீங்க அதை அனுபவிக்கிறீங்க. அனுபவம் செய்வது கூட அதுவும் கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்ப அந்த அளவுக்கு இருக்கிறதுனால நபிகள் நாயகம் அடமானம் கொடுத்தது நெசம். அடமானம் என்பது வட்டியோடவும் அன்றைய யூத சமுதாயத்தில் இருந்துச்சு, வட்டி இல்லாமல் இருந்துச்சு. நபிகள் நாயகம் வட்டிக்காக வாங்கல. 2 மரக்கா கோதுமையை கொடு, 2 மரக்கா கோதுமை தந்து வாங்கிக்கிறேன், அவ்வளவுதான். இதுக்கு வட்டிலாம் கிடையாது. இந்த அடமானம் இஸ்லாத்துல உண்டு. குர்ஆன்ல இருக்குது, பைலம் தஜிது காத்திபன் குர்ஆனும் மக்பூலா, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கடன் கொடுத்ததை எழுதுவதற்குரிய சூழ்நிலைகள் பத்திரமித்திரமெல்லாம் நாங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் கையிலே ஒரு அடமான பொருளை வாங்கி கொண்டு கடன் கொடுங்கள். சும்மா கொடுக்குமாறு இஸ்லாம் சொல்லல, யாரையும் நம்ப சொல்லல இஸ்லாம். கடன் கொடு, பத்திரம் போட்டு எழுதிக்கிட்டு கொடு. அதுக்கு வசதி இல்லையா, அதுக்கு தகுதியான பொருளை வாங்கிக்கிட்டு கொடு. அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. சும்மா கடன் கொடுக்க கூடாது. அப்ப அமானிதமாக ஒரு கேரண்டிக்காகத்தான் அந்த பொருளை வச்சுக்கணுமே தவிர வட்டி வாங்கக்கூடாது. அது நபிகள் நாயகம் வட்டி கடமான வைக்கல. வேற கேள்வி இருக்கா?